அரசாங்கத்திற்கு எதிராக ஒன்றிணைந்த முன்னாள் ஜனாதிபதிகள் தென்னிலங்கையில் தலைமறைவாகியுள்ள பிரபல அரசியல்வாதி. தீவிர தேடுதல் நடவடிக்கை தீவிரம். நாமலுக்கு எதிராக நகர்வுகளை ஆரம்பித்து அணில் அரசாங்கம். 2029 ஜனாதிபதியாம். உலகில் உயர்ந்த வாகன விலையை கொண்ட நாடுகளில் இலங்கைக்கு கிடைத்துள்ள இடம். இலங்கையில் உள்ள பிரச்சினைகளை தீர்ப்பதற்கு இளைஞர்களுக்கு அழைப்பு விடுக்கும் தமிழக வெற்றி திட்டம். முன்னாள் ஜனாதிபதிகளின் உரிமைகளை நீக்கும் சட்டமூலத்திற்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுப்பதாக முன்னாள் நிறைவேற்று ஜனாதிபதிகள் அனைவரும் இணைந்து கலந்துரையாடல்களை நடத்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதன்படி இதன் சட்டப்பூர்வ நிலை குறித்து ஆராய அனைத்து முன்னாள் ஜனாதிபதிகளும் சுமார் 50 சட்டத்தணிகள் கொண்ட குழுவை அணுகி வருவதாக தகவல் தெரிவிக்கின்றது. முதற்கட்ட கலந்துரையாடலானது கடந்த ஞாயிற்றுக்கிழமை முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் அலுவலகத்தில் நடைபெற்றதாக கூறப்படுகிறது. இதன்போது முன்னாள் ஜனாதிபதிகளான மஹிந்த கோட்டபய ராஜபக்ஷ மற்றும் சந்திரிகா குமாரதுங்க ஆகியோரின் பிரதிநிதிகள் கலந்துரையாடலில் பங்கேற்றதாக ஜனாதிபதி சட்டத்தரணி ஒருவர் தெரிவித்தார். அத்துடன் இது தொடர்பான இரண்டாவது கலந்துரையாடலும் நேற்று முன்தினம் நடைபெற்றதாக அவர் கூறினார். இந்த நிலையில் சம்பந்தப்பட்ட சட்டம் மூலம் நாடாளுமன்றத்தில் 3/2 பங்கு பெரும்பான்மையுடன் நிறைவேற்றப்பட்டாலும் அரசாங்கம் விரும்பியபடி அதை செயல்படுத்த முடியாது என குறித்த சட்டத்தரணி குறிப்பிட்டுள்ளார். அதன்படி அடுத்த 14 நாட்களுக்குள் இந்த புதிய சட்டமூலத்திற்கு எதிராக முன்னாள் ஜனாதிபதிகள் வழக்கு தொடர நடவடிக்கை எடுப்பார்கள் என்றும் அவர் மேலும் கூறினார். முன்னாள் கடற்றொழில் அமைச்சர் ராஜித சேனாரத்ன தன்னுடைய வீட்டை விட்டு வெளியேறி தலைமறைவாகியுள்ள நிலையில் தன்னுடைய தொலைபேசியையும் துண்டித்துள்ளதாக லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவின் செய்தி தொடர்பாளர் ஒருவர் தெரிவித்திருக்கின்றார். கிரிந்த மீன்பிடி துறைமுகத்தில் மணல் அகழ்வு திட்டத்தை சட்ட நடைமுறைகளை மீறி கொரிய நிறுவனத்திற்கு ஒப்படைத்ததன் மூலம் அரசாங்கத்திற்கு 2.62 பில்லியன் ரூபாய்க்கு அதிகமாக இழப்பு ஏற்பட்டுள்ளது. இந்த சம்பவத்தில் சந்தேக நபராக ராஜித சேனரத்ன பெயரிடப்பட்டுள்ளார். அவரை கைது செய்ய பல முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டது. எனினும் அவர் இன்னும் கண்டுபிடிக்க முடியவில்லை என செய்தி தொடர்பாளர் குறிப்பிட்டார். இந்த சம்பவம் தொடர்பாக ராஜித சேனரத்ன உயர்நீதிமன்றத்தில் பிணை மனு தாக்கல் செய்துள்ளதாக வழக்கறிஞர் மூலம் ஆணையகத்திற்கு தெரிவிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். சம்பவம் தொடர்பாக ஆணைக்குழுவிற்கு வந்து வாக்குமூலம் அளிப்பதாக லஞ்ச ஒழிப்பு ஆணையகத்தின் தெரிவித்துள்ளதாகவும், ஆனால் முன்னாள் அமைச்சர் முன்னிலையாகாததனால் அவரை கைது செய்ய முடிவு செய்யப்பட்டதாகவும் அவர் கூறினார். அவரை கைது செய்ய பல தனித்தனி குழுக்கள் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். இந்த விசாரணை தொடர்பாக வாக்குமூலம் அளிக்குமாறு பல சந்தர்ப்பங்களில் அவருக்கு அறிவிக்கப்பட்டிருந்தாலும் பல்வேறு பொய்யான விடயங்களை முன்வைத்து அவர் தொடர்ந்தும் வாக்குமூலம் வழங்குவதை தவிர்த்து வருவதாகவும் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. ராஜித சேனாரத்ன தான் ஒரு மருத்துவ பிரச்சினையினால் பாதிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டு வழக்கறிஞர் மூலம் லஞ்ச ஒழிப்பு ஆணையகத்திற்கு மருத்துவ அறிக்கையை சமர்ப்பித்துள்ளார். இதில் எந்த ஒரு சட்டப்பூர்வமான செல்லுபடியாகும் தன்மையும் இல்லை என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் மூத்த மகன் நாமல் ராஜபக்ஷவிற்கு எதிராக முன்னெடுக்கப்பட்டு வரும் விசாரணைகளுக்கு அஞ்சி அவற்றை திசை திருப்பும் நோக்கிலேயே 2029 நாமல் ஜனாதிபதி என்ற கதையை கூற மொட்டு கட்சியினர் ஆரம்பித்துள்ளனர் என்று அமைச்சர் நலிந்த ஜேதிச தெரிவித்தார். மேலும் இது மொட்டுவின் பகல் கனவு மாத்திரமே என்று குறிப்பிட்டார். 2029 ஆண்டில் நாமல் ராஜபக்ஷ ஜனாதிபதி ஆவார் என மொட்டு கட்சியினர் கூறி வருவது தொடர்பில் ஊடகங்களினால் எழுப்பப்பட்ட கேள்வியொன்றுக்கு பதிலளிக்கின்ற போது அவர் இவ்வாறு தெரிவித்தார். மேலும் அவர் தெரிவிக்கின்ற போது 2029 நாமல் ராஜபக்ஷ ஜனாதிபதி என்ற தகவல் திட்டமிட்ட அடிப்படையிலேயே பரப்பப்பட்டு வருகிறது. ஜனாதிபதி ஆவதற்கு முன்னர் உள்ளூராட்சி சபை தேர்தலில் ஓரிரு சபைகளிலாவது வென்று ஆட்சி அமைத்திருக்க வேண்டும் அல்லவா? அந்த தேர்தலில் கூட அவர்கள் மண்ணை கவ்வினர். லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு மற்றும் சிஐடியில் ராஜபக்சர்களுக்கு எதிராக உள்ள விசாரணைகள் உரிய வகையில் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. சரியான திசையை நோக்கி விசாரணைகள் இடம்பெற்று வருகிறது. எனவேதான் விசாரணை அதிகாரிகளுக்கு நம்பிக்கை இனத்தை ஏற்படுத்தும் நோக்கில் விசாரணையை திசை திருப்பும் வகையில் இப்படியான பிரச்சாரம் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது.
இது மொட்டுவின் பகல் கனவு மாத்திரமே என குறிப்பிட்டார். உலக வங்கியின் வாகன விலைநிலை குறியீட்டின்படி 2021ஆம் ஆண்டில் வாகன கொள்வனவில் உலகில் 3வது அதிக விலையை கொண்ட நாடாக இலங்கை தரைவரிசைப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த குறியீடு இலங்கையின் மதிப்பெண்ணை 175ஆக காட்டுகிறது. அதாவது வாகன விலைகள் உலகளாவிய சராசரி அளவுகோலான 100ஐ விட இலங்கையின் விலை 1.75 மடங்கு அதிகம். இலங்கையின் முந்திக்கொண்டு சிங்கப்பூர் மற்றும் மாலைத்தீவுகள் மட்டுமே வாகன கொள்வனவில் அதிக விலையை கொண்ட நாடுகளாக தரப்படுத்தப்பட்டுள்ளது. அதிக இறக்குமதி வரிகள் மற்றும் கட்டுப்பாட்டு கொள்கைகள் என்பனவே வாகன உரிமையை பெரும்பாலான இலங்கையர்களுக்கு ஆடம்பர பொருளாக மாற்றியுள்ளது. மலையக தோட்ட தமிழ் மக்களுக்கு 200 ஆண்டுகளுக்கு பிறகும் நில உரிமைகள் வழங்கப்படவில்லை என தமிழக வெற்றி கழகத்தினுடைய இலங்கைக்கான அமைப்பாளர் தனுசன் தெரிவித்தார். தொடர்ந்து கருத்து தெரிவித்த அவர், கிழக்கு மக்களின் காணி தொடர்பான பிரச்சினைகள், போரின் போது காணாமல் போனவர்களின் பிரச்சினைகள், மொழி தொடர்பான பிரச்சினைகள் இன்னும் தீர்க்கப்படவில்லை. இலங்கையின் அனைத்து இளைஞர்களையும் எங்கள் இந்த வேலை திட்டத்துடன் இணைத்து முன்னேற அழைக்கின்றோம். இளைஞர்களாகிய நாம் எந்த பிரச்சினைகளுக்கு ஒரு உத்தியை கண்டுபிடிக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. நம்முடைய அமைப்பின் முக்கிய நோக்கம் நம்முடைய பிரச்சினைகளை பற்றி மற்ற நாடுகளுடன் விவாதிப்பதும் அவற்றை புரிந்து கொள்வதும் அவர்களின் ஆதரவை பெறுவதும் ஆகும் என அவர் மேலும் தெரிவித்தார்.